friends, welcome to my channel. This is Mitra. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா திருச்சியில் உள்ள பொன்மலைங்கிற இடத்துல இருக்க சந்தைக்கு தான் போகிறோம். இங்கே வந்து எவ்ரி சண்டே வந்து சந்தை போடுவாங்க. இன்றைக்கி வந்து நம்ம அந்த சந்தையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே போகலாம். வந்ததுக்கப்புறம் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு, நாங்கள் எல்லாமே வண்டியில் தான் வந்தோம், பைக்கில். ஸோ வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நேராக நம்ம வந்து பெட்ஸ் இருக்க பிளேஸ், அதாவது ஃபிஷ் இருக்க பிளேஸ்க்கு தான் போகிறோம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் வச்சுருக்காங்க. எனக்கு அந்தளவுக்கு ஃபிஷ்ஷஸ் பற்றி தெரியாது, வளர்க்குற ஃபிஷ்ஷஸ் பற்றி. நான் இதில் வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபிஷ் வளர்க்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இதில் தான் வந்து நான் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈச் பேர் வந்து 30 ருப்பீஸ்லேருந்து 150 ருப்பீஸ் வரையுமே வந்து போகுது. குட்டி குட்டி ஃபிஷ் வந்து பேர் 30 ருப்பீஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கவரில் வந்து கட்டி கொடுக்குறாங்க. கொஞ்சம் பெரிய ஃபிஷ் எல்லாம் வந்து 100, 150, 120 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஷாப் டு ஷாப் வந்து வெரைட்டிஸும் மாறுது, ஃபிஷ்ஷோட ப்ரைஸுமே வந்து சேஞ்ச் ஆகுது. நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 8-8:30 அது போல் போயிட்டோம். ஸோ அப்போ தான் வந்து ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ்மே வந்து டேங்க்கில் இருக்குது. சில ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த மாதிரி சிங்கிளாக வச்சுருக்காங்க, குட்டி குட்டி பாக்ஸில். இதெல்லாமே வந்து ஃபைட்டர் ஃபிஷ் தனித்தனி பாக்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பாட்டில்ஸ்லேயுமே வந்து ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நிறைய வந்து பவுல்ஸ் கூட வந்து கிடைக்கிது. உங்களுக்கு பவுலில் ஒரு ஃபிஷ் 2 ஃபிஷ் மட்டும் வளர்க்கணும் அப்படின்னா ஒரு குட்டி மோட்டார், ஒரு பவுல், தென் அதுக்கு உள்ள தேவையான பொருள், இது எல்லாமே வந்து நம்ம வாங்கி அழகாக வளர்க்கலாம். ஃபிஷ்ஷே வச்சுருக்காதவங்களுக்கு கூட இந்த பிளேஸ் வந்து பார்த்தா ஃபிஷ் வளர்க்கணும் அப்படின்னு தோணும். அப்படி தான் இருந்துச்சு. நிறைய டைப்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிளேஸு. இது குட்டி பவுலாக இருக்குது. ஃபிஷ்ஷஸ் மாதிரியே வந்து இங்கே பேர்ட்ஸும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ். இது வந்து ஒரு பேர் 400 ருப்பீஸ் சொன்னாங்க. கலர் கலராக பார்க்கவே அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு இது வளர்க்குறதுக்கு வேணும் அப்படின்னா தனியாக இதோட கூண்டு, இதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே வந்து இங்கேயே கிடைக்கிது. நீங்கள் செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை மொத்தமாக ஒரே கடையில் கூட வாங்கிக்கலாம். தனித்தனியாக இருக்குது. இது இல்லாமல் பேர்ட்ஸ் இல்லாமல் நிறைய பெட்ஸ் இருக்குது. முயல் கூட இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போகலை. என்னால் என்னெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் உங்களுக்காக வந்து நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபிஷ்ஷஸ் இல்லாமல் இதுக்குள்ளே டேங்க்கில் போடுற எல்லா பொருளுமே நமக்கு தனியாகவே வந்து செப்பரேட்டாக கிடைக்கிது. பெபிள்ஸ், உள்ளே போடுற ஸ்டோன்ஸ், ஃபுட்டு, அக்வாட்டிக் பிளான்ஸ், அப்புறம் அதோட மோட்டார், இது மாதிரி எல்லா ஐட்டமுமே செப்பரேட்டாகவும் வச்சுருக்காங்க ஷாப்பில். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ் இருக்க ஷாப்பில் இருந்து நம்ம வந்து உள்ளே போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் கடை இருக்குது. செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே பார்த்தோன்னா ஒரு ஊறுகாய் ஜாடி எல்லாமே இருக்க ஒரு கடை. ரொம்ப நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். அப்புறம் க்ரோ பேக்ஸ் எல்லாம் ரொம்பவே நிறைய கிடைக்கிது இங்கே. க்ரோ பேக்ஸ், அப்புறம் வெர்மி கம்போஸ்ட்டு, கோகோ பிட், நம்ம செடிக்கு தேவையான எல்லாமே வந்து இந்த மார்க்கெட், இந்த சந்தைக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் வந்து சீட்ஸு, அது எல்லாமே எல்லா கைண்ட் ஆஃப் சீட்ஸுமே இருக்குது. தென் நம்ம செடி வளர்க்குறதுக்கு தேவையான தொட்டி, பிளாஸ்டிக்லேருந்து, சிமெண்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. தென் இந்த பக்கம் வந்து தனியாகவே வந்து மண்பாண்ட கடை இருக்குது. இதில் நான் ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி சொப்பு ஜாமான், இதெல்லாம் சின்ன வயசில் வந்து ரொம்ப நிறைய நாள் நான் வச்சு விளையாடியிருக்கேன். நடுவில் வந்து நான் அதை பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த சந்தையில் தான் நான் அந்த மண்பாண்டங்களில் சொப்பு ஜாமான் பார்த்தேன்.
நிறைய மண்பாண்டம் இருக்குது வெரைட்டி. சட்டி பானையிலிருந்து வானல், பணியாரம் சட்டி, அடுப்பு, பானை, தென் நம்ம குருவிக்கெல்லாம் வந்து ஃபுட்டு வைக்கிற அந்த பானை, வெரைட்டிஸ் வந்து நிறையா இருந்துச்சு. உண்டியல் எல்லாமே இருந்துச்சு. ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு ரீசனபிள். இந்த மாதிரி மண்கடையெல்லாம் 160 ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க. ரீசனபிளாக இருந்துச்சு ப்ரைஸும். இப்போல்லாம் மண்பாண்டங்கள் கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஸோ மற்ற இடத்தெல்லாம் விட, கூட்டத்தை விட தனியாக வந்து வச்சுருக்காங்க. ஒரு 4-5 பேர் கடை போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு இந்த கடையில். குட்டி குட்டி அடுப்பு, பானை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மற்ற பொருள் போலவே வந்து இங்கே மரத்தாலான பொருள், அப்புறம் இரும்பில் ஆன பொருள் எல்லாமே வந்து நிறையவே கிடச்சிது. ஜென்ரலாக நம்ம திருவிழாவில் தான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்க முடியும். ஸோ உங்கள் ஊரில் எதுவும் திருவிழா ரீசெண்டாக வரல, இந்த மாதிரி நிறையா ஐட்டம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து இங்கே வாங்கிக்கலாம். பிளாஸ்டிக்லேருந்து, இரும்புலேருந்து, மர ஜாமான் வரைக்குமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்குது. முறுக்கு செய்கிற அச்சு, இது எல்லாமே வந்து மரத்தில் கூட கிடச்சிது இங்கே. பல்லாங்குழி, அப்புறம் எல்லா விதமான இரும்பு பொருள் எல்லாமே இருந்துச்சு. தென் அது இல்லாமல் குழந்தைங்களோட ஐட்டமும் சூப்பராக இருந்துச்சு. உங்களோட கலெக்ஷன்ஸ், அதாவது இந்த சந்தையில் உள்ள கடையில் இருக்க கலெக்ஷன்ஸ். நம்ம வந்து ஃபேன்சி ஸ்டோர், டாய் ஷாப்லலாம் ரொம்ப நிறைய விலை கொடுத்து வாங்குகிற பொம்மை எல்லாமே இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ரீசனபிள் ப்ரைஸில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம பொதுவாக வந்து டாய் ஷாப்பில் வாங்குகிற விலையை விட இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40 ருபீஸ் அது கம்மியாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப்ஸில் உள்ள கலெக்ஷன்ஸுமே வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான பொம்மையாக இருந்துச்சு. டாய்ஸ் மாதிரியே நிறைய பிளாஸ்டிக்கில் வீட்டுக்கு தேவையான பொருளுமே இருந்துச்சு. குட்டி டப்பாலேருந்து பெரிய டப்பு வரையுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே குவாலிட்டியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஜென்ரலாக ஷாப்ஸில் கிடைக்கிற மாதிரி குவாலிட்டி இருக்குது. தென் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 10 ருபீஸ் தான். எல்லாமே கூறு கட்டி தான் வச்சுருந்தாங்க. சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி கூறாக வாங்குறது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு, எந்த டேமேஜும் இல்லை வெஜிடபிள்ஸில். இப்போ வந்து நம்ம ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் சந்தையில் என்னெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத ப்ரைஸோடு வந்து நான் சொல்ல போகிறேன். இது ஜஸ்ட் உங்களோட ஐடியாவுக்கு தான். இந்த வாழைப்பழ சீப்பு 10 ருபீஸ் தான். இந்த வாழைக்காய், பழம் ரெண்டுமே ஈச் 10 ருபீஸ் தான். ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. தென் இந்த 4 புடலங்காய், அப்புறம் 3 பீக்கங்காய், இதுவும் 10 ருபீஸ். அப்புறம் எல்லாமே வந்து 10 ருபீஸில் தான் இருந்துச்சு. வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் வாங்கணும், 20 ருபீஸ், அது 1 கிலோ. இதே வந்து கோகோ பீட்டுமே வந்து கிடச்சிது. அதுவுமே வந்து நாங்கள் தனியாக பேக்கெட்டில் வாங்கினோம். தென் இது பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடுற ஒரு மண்ணிலான ஒரு பொருள், 50 ருபீஸ் இது. தென் நான் சொன்னேன் இல்லையா சொப்பு, இது வந்து ஈச் 20 ருபீஸ். நான் அதில் வந்து 3 ஜாமான் மட்டும்தான் வாங்கினேன், ஜஸ்ட் ஒரு ஆசைக்காக. தென் இதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 3 குட்டி குட்டி பேக்ஸ் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் தான். நம்ம ஜென்ரலாக ஷாப்பிங் போனோன்னா சும்மா கையில் பிடிச்சிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் இது வந்து ஒரு லஞ்ச் பேக் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ், ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி. இந்த பேக் வந்து 50 ருபீஸ். இது எல்லாமே கிளாத் பேக். நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி நல்லா ஸ்டிஃபாக இருந்துச்சு, நல்லா தைச்சிருந்தாங்க. தென் இதுக்கப்புறம் வந்து ஒரு க்யூட்டாக எல்லோ கலரில் வந்து ஒரு குட்டி பேக். இது வந்து 60 ருபீஸ் தான். உள்ளே பார்த்திங்கன்னா பொம்மையெல்லாம் போட்டு அதுக்குள்ளே ஒரு சிப் வச்சுருந்தாங்க. வெளியே ஒரு சிப் இருக்கும், மெயின் சிப் இல்லாமல். ஸோ இதோட ரேட் வந்து 60 ருபீஸ் தான். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இது இல்லாமல் இன்னும் ஒரு பேக் இருக்குது. இது வந்து 150 ருபீஸ், ஒரு ஜூட் பேகு. இப்போது இந்த பேக் வந்து 10 ருபீஸ். இப்போ நம்ம பேக் எதுவும் வாங்காமல் போயிட்டோம், எடுக்காமல் போயிட்டோன்னா அங்கே கடையில் சந்தையிலே வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பூத்தொட்டி. இது வந்து ஈச் பீஸ் வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. ஒரு பாக்ஸு, தென் அதுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒன்று, தென் ரோப்பு. இது வந்து தொங்க விடுற மாதிரி பூத்தொட்டி. தென் ஒரு பில்லோ கவர் வாங்கினோம்.
ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. 3 பீஸ் 100 ருபீஸ் சொன்னாங்க. இதில் வந்து ஈச் 20 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 5 பீஸ் 100க்கும் இருந்துச்சு வேறு குவாலிட்டியில். பட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கடையில் வாங்கினா ரொம்ப வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அது எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிது. ஈவன் பெட் ஸ்ப்ரெட் கூட வந்து 370க்கு வாங்கினோம் வித் பில்லோ கவர். அப்புறம் கொஞ்சம் பூச்செடியெல்லாம் வாங்கினோம். ஸோ இது வந்து ஈச் பிளான்ட் வந்து 25 ருபீஸ். ரோஸ் செடி நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ரோஸ், செம்பருத்தி, அப்புறம் நிறைய குரோட்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ ஈச் 25 ருபீஸ் இந்த பிளான்ட்டு. பூச்செடி, தொட்டி, க்ரோ பேக்ஸ். வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே வந்து இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி என்னால் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ண முடியல. கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு போய் இன்னும் நிறைய வந்து சந்தையிலேருந்து கவர் பண்ணி நான் வீலாக் போடுறேன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.